வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் எக்ஸ்பைரி டுடே என்ன நடந்துச்சுங்கிறதையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. இன்னைக்கு நான் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களை இதை ஆக்ட் பண்ண சொல்லியிருப்பேன். பிரைஸ் எங்க ஓப்பன் ஆனாரு 25,277ல மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுங்க. அங்கிருந்து 30 பாயிண்ட்ஸ் மேல போட சொன்னேன். எக்ஸாக்டா வந்து 308ல மார்க்கெட் ரிஜெக்ஷன் ஆகி கீழே வந்தவர் மார்க்கெட் அழகா டவுன் தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கு கீழே நீங்க சப்போர்ட் வேணும் அப்படின்னா இது நீங்களே ஆட் பண்ணிக்கலாம். 25,157 மைனஸ் 30, 25,127, 25,127 அப்படிங்கிறது அடிஷனல் சப்போர்ட்டா போட்டிருப்பீங்க. அதுக்கும் கீழே வந்து 127, 25,097, 25,097. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கும். இதுக்கு கீழே போயிருக்கா அப்படின்னா போகலாம். இதையும் போட்டு 25,067, 25,067. ஸோ பார்த்துருப்பீங்க லாஸ்டா வந்து மார்க்கெட்டு பையபோல் இருந்து 30 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மீட்டிங் பிளேஸ்ல ஃபர்தரா டவுன் ஆகிட்டே இருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நீங்களா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கணும். நான் அதனாலதான் நேற்று நான் கொடுத்தது எப்பவும் யூஸ்வலா வந்து 3 சப்போர்ட் கொடுப்போம். அதையே உடைக்க முடியல, அதையும் வந்து பிரேக் அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா பிரேக் டவுன் பண்றாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்தரா வந்து ஒரு 90 பாயிண்ட்ஸ் கீழே ஃபர்தரா மேல டவுன் ஆயிருக்கும் பார்த்துருப்பீங்க. எகெயின் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்தவர் ஒரு சப்போர்ட் 2 வரைக்கும் போயிருக்காரு, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தரா திருப்பி எகெயின் டவுன். ஸோ மார்க்கெட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மார்க்கெட் இதனாலதான் ட்ரெண்டை வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணாதீங்க. மார்க்கெட் அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படின்லாம் எடுக்காதீங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆகுதோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு பிரைஸ் என்ன சொல்லுதோ, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல பிரைஸ் என்ன சொல்லுதோ அதற்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க, சரிங்களா? ஓகே, நம்ம இதுல பாத்துருவோம் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத பாத்துக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் இன்னைக்கு நம்ம எடுத்திருந்தது 25,200 காலோ 400 புட்டு எடுத்திருந்தோம். இங்க என்ன சொல்லுது அப்படின்னா, யார் ஒருத்தர் 150 116 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆகுறாரோ மார்க்கெட் அவர் பக்கம் இருக்கும் அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது, சரிங்களா? இந்த இண்டிகேஷன் படி மார்க்கெட்டு இப்போ என்ன நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்தாரு. 98 ருபீஸ்ல சப்போர்ட் எடுத்தவர் ஃபர்தரா வந்து அவர் அந்த ரேஞ்சில் ஃபுல் டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணிட்டாரு. எகெயின் அதுக்கு மேலேயும் போயிருப்பாரு, பார்த்துருப்பீங்க, சரிங்களா? ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் 29 தான் வந்து லாஸ்ட் சப்போர்ட், அதையும் உடைச்சிட்டாரு. உடைச்ச வகையில மார்க்கெட்டு எகெயின் என்ன ஆகுது, இந்த 29, அதாவது இந்த 0 to ஹீரோ கால் எடுக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இருக்குது. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், இந்த பிரைஸ் இருக்கு அப்படின்னா இந்த பிரைஸ் ட்ரிகரிங்ல எல்லாம் எடுக்க கூடாதுங்க. லாஸ்ட் சப்போர்ட் வந்தா மார்க்கெட் திரும்பிடும், நான் கொடுத்தா திரும்பிடும், இன்னொருத்தர் கொடுத்தா திரும்பிடும், அப்படிலாம் அர்த்தம் இல்லைங்க. இதனாலதான் ட்ரிகரிங்ல என்ட்ரி பண்ணாதீங்கன்னு சொல்றது, புரியுதுங்களா? ஏன்னா எப்பவுமே வந்து மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுதா அல்லது அதுக்கும் கீழே போகுதா அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஆனா இந்த பிரைஸ் வேலை செஞ்சிருக்கும், ஆனா இந்த பிரைஸ் 200 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் வேலை செஞ்சிருக்கும், புரியுதுங்களா? ஆனா இங்க போய் நின்றுகிட்டு நம்ம வந்து எனக்கே 2 பேர் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஃபோன் பண்ணீங்க. பட் வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த விலை வந்தா வாங்குங்கன்னு நான் சொல்லல. 29 ருபீஸ்க்கு மேல அவர் சஸ்டெயின் ஆனா தான் நீங்க இந்த இடத்துல பை எடுக்கணும், புரியுது? நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், கீழே இறங்கக்கூடிய இடத்துல என்ட்ரி எடுக்காதீங்க. இதுவே இவர் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா 29 ருபீஸ்க்கு மேல வந்து சஸ்டெயின் ஆகி மேல க்ளோஸ் வச்சு எகெயின் வந்து ரீடெஸ்ட் எடுத்து மேல போகணும். அப்படி போக முடிஞ்சா மட்டும்தான் வந்து கால் இன்னைக்கு போயிருக்க முடியும், சரிங்களா? இதுவே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் விட்டுட்டு நீங்க இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கங்க, 28, 18.8, 11.9. ஸோ இந்த பிரைஸை நீங்க எங்கெங்கெல்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்கலாம்னா
ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றேன். இந்த 25,000 புட்டு இன்னைக்கு போறாரு அப்படிங்கறது நீங்க எந்த கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க? 9:36, அதாவது 3 மினிட் கேண்டில் 9:36ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. சரி, ஓகே. இப்போ நீங்க இத போய் 25,150 புட்டுல அப்ளை பண்ணி பாருங்க. இவர் வந்து 29 ருபீஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு ப்ராஃபிட், டீசென்டான ப்ராஃபிட் கொடுத்துறாரு. 50 ரூபாய்க்கு போயிடுறாரு. நம்ம இங்க பிரைஸ் எல்லாமே இங்க எல்லாமே நம்மகிட்ட இருக்குங்க. எந்த பிரைஸும் நீங்க புதுசா போய் எதையும் நீங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. சரிங்களா? இவர் எங்கிருந்து வந்திருப்பாரு? நான் சொன்ன அதே 11.9, அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா 18.8. ஸோ இந்த பிரைஸ் மூலமா தான் இவரு இங்கிருந்து மேல போயிருப்பாருங்க. நீங்க போய் இந்த பிரைஸ்ல தான் நான் வாங்கணும், இந்த பிரைஸ்ல தான் சஸ்டெயின் ஆயிட்டாரு அப்படின்னா 159 ரூபாயில போய் வாங்கணும்னு அர்த்தம் இல்லைங்க. ஒரு ஓடிஎம் ஸ்ட்ரைக்கு கூட நல்லா ஒர்க் பண்ணும். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டா இருக்காரு அப்படின்னா டெய்லி இந்த ப்ராஃபிட் தரலைன்னாலும் மினிமம் ப்ராஃபிட்ங்கிறது கண்டிப்பா இந்த 50 ருபீஸாவது தருவாரு. புரியுதுங்களா? ரிஸ்க் இல்லாம ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க. எப்பொழுதுமே நான் சொல்றது இதுதான். ஸோ இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கூட நீங்க இப்படி யூஸ் பண்ணிருக்கலாம். அல்லது இன்னும் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஜோன்னா 200 புட் எடுத்து பார்த்துருக்கலாம். அதுலயும் வந்து இவர் 29ல போய் சஸ்டெயின் ஆனா கண்டிப்பா மார்க்கெட் போயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்னு நான் தான் சொல்லிட்டேன் முன்னாடியே. ஸோ இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? போற ட்ரெண்டை நீங்க ஃப்ரீயா புடிச்சிட்டு போயிருக்கலாம். புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நம்ம லாஸ்ட் மினிட்ல போய் நின்னுக்கிட்டு புட்ட வருவியா, காலை வருவியான்னு கேட்டா அது வராது. அதுதான் போயிருச்சு. சரி, அப்படியே நீங்க கால் வாங்குறீங்க. நீங்க பாருங்க, இந்த இடத்துல கூட நீங்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக் பிரைஸ்லயுமே ஒவ்வொரு வேல்யூவும் கரெக்டா வேலை செஞ்சிருக்குங்க. இப்போ இதே வந்து 25,100 காலை போய் எடுத்து பாருங்க. இவர் மட்டும்தான் இன்னைக்கு சஸ்டெயின் பண்ணி நின்று இருப்பார். இவரை கொண்டு போய் நீங்க என்ன பண்ணணும்? 29 ருபீஸ்ல நான் வைக்கிறேங்க. 29 ருபீஸ்ங்கிறது நம்மளுடைய லாஸ்ட் சப்போர்ட் வேல்யூ. சரிங்களா? நான் இதை என்ன சொல்லியிருக்கேன்? கீழே இதையும் ட்ரிகரிங்ல எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். இப்ப 22 ரூபாய் வரைக்கும் ஒரு கீழே வந்திருக்காரு. சோ இந்த 22 ரூபாய் வேண்டாம். எனக்கு எப்போ வந்து ஒரு க்ளோஸ் வைக்கிறாரு? 31 ருபீஸ்ல வைக்கிறாரா? ஓகே. இங்க வந்து பாருங்க, 29,000 லோ வச்சுட்டு எவ்வளவு போறாரு? நான் 50 போடுங்க போதும். இது வந்து நம்மகிட்ட வேல்யூ இருக்கு. 49.55 அப்படிங்கிறது வேல்யூ இருக்கு. ஸோ அதை போய் ரீச் ஆகிறாரு. எகெயின் வராரு. திருப்பி வந்தாலும் எங்க வராரு? அதே 29 ருபீஸ்க்கு வராரு. அங்கிருந்து திருப்பி எவ்வளவு போறாரு? அதே 50 ருபீஸ்க்கு போறாரு. ஸோ இது மார்க்கெட்ல டெய்லி ரெகுலரா நடக்கிறது. எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் முதல்ல நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க முதல்ல பார்க்கணுங்க. புரியுதுங்களா? அதே போல இங்க பாருங்க, திருப்பி வந்து திருப்பி 29 ருபீஸ்க்கு வராரு. திருப்பி இங்கிருந்து வந்தவர் 23 வரைக்கும் லோ வச்சுட்டு போனவர் ஃபர்தரா பெரிய ரேலி கிட்டத்தட்ட 98 பாயிண்ட்ஸ் போயிருக்காரு கால் சைடு. ஆனா நீங்க கால் சைடு எதை போய் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க? ஸோ ஒரு மார்க்கெட்டு எது வரைக்கும் கீழ் டைரக்ஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு கிளியர் கட்டா தெரியணும். புரியுதுங்களா? அப்படி இல்ல, எனக்கு நான் தான் சொல்லிட்டேன், எப்போ வந்து இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறாரோ எடுங்க. கீழே இருக்கிற வேல்யூல எல்லாம் போய் வாங்கக்கூடாது. அதனாலதான் ட்ரிகரிங்ல வாங்காதீங்கன்னு சொல்றது. புரியுதுங்களா? இதே புட் ஆப்ஷன் போய் பாத்தீங்கன்னா 25,150 புட்டு அவரும் வந்து பாத்தீங்கன்னா இங்க 29ல பிரேக் டவுன் ஆயிடுறாரு. இதே 25,200 புட்டு போய் பார்க்கலாம். ஸோ அவர் அதே 29 ருபீஸ்ல இருந்து தான் என்ட்ரி எடுத்து கிட்டத்தட்ட எவ்வளவு 19 ருபீஸ் வரைக்கும் கீழே போயிட்டு எகெயின் வந்து இந்த 29 ருபீஸ்ல என்ட்ரி எடுத்துட்டு போறாரு. ஸோ என்ன ஸ்ட்ரைக் பிரைஸ் முதல்ல சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். புரியுதுங்களா? பாருங்க, அவர் கிட்டத்தட்ட எவ்வளவு 150ல வரைக்கும் கிட்டத்தட்ட போயிருப்பாரு போல. 148 வரைக்கும் போயிருக்காரு. மார்னிங் இவர் கிளம்புன இடம் பாருங்க, வெறும் 18 ருபீஸ் 29 ருபீஸ்ல இருந்து கிளம்பி போனவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரு? இந்த 18 ருபீஸ் இங்க சப்போர்ட் போட்டீங்கன்னா இங்க, ஆனா 18க்கு வரல. ஸோ எவ்வளவு தூரம் போயிருக்காரு? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ட்ரேட் எடுக்கணுங்க. புரியுதுங்களா?
நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, நம்ம அதுக்கு எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது, ஸோ இதெல்லாம் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. புரியுதுங்களா? ஏன்னா எக்ஸ்பைரினாலே இப்படிதான் பண்ணணும். நீங்க வேல்யூ இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ட்ரிகரிங்ல என்ட்ரி பண்றதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்க. புரியுதுங்களா? அது மட்டும் கவனமா செய்யுங்க. நம்ம இத்தனை பாயிண்ட் போனாலும் நமக்கு என்ன தேவையோ அதை முதல்ல எடுத்து பழகுங்க. பொறுமையா இருங்க மார்க்கெட்ல. நான் சொல்லியிருக்கிற டைமிங் எடுங்க. 10:27 டைமிங்ல என்ட்ரி பண்ணுங்க. 10:27க்கு மேலனா திருப்பி இங்க க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்ட்ரி ஆகணும். அந்த என்ட்ரியை வந்து புடிச்சு பழகுங்க. 11:39க்கு வந்து நான் சொல்லியிருக்கிறேன். 11:39 இந்த டைமிங்ல நீங்க என்ட்ரி எடுத்து பழகுங்க. எல்லா டைமிங்லயும் பாத்தீங்கன்னா கீழே வந்துட்டு தான் மேல போவார். அப்ப எப்ப இந்த வேல்யூ தாண்டாரோ அப்பதான் நீங்க எடுக்கணும். அதே 2.03ல இன்னைக்கு கால் அழகா என்ட்ரி கொடுத்துருப்பாரு. 2.03ல நான் என்ன சொல்லியிருக்கேன், 2.03ல இங்க புட்டு ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்துட்டு கால் அதுக்கப்புறம் பயங்கரமா போயிருப்பாரு. ஸோ ஆனா அதெல்லாம் நீங்க ஓடிஎம்ல பார்த்துட்டீங்கன்னா தெரியவே தெரிஞ்சிருக்காதுங்க. காலோடைய இந்த மணி பிரீமியம், அதாவது நான் வந்து நீங்க ஒண்ணும் இல்லை எக்ஸ்பைரிக்கு அப்புறம் இல்ல நான் டேட்டா எடுக்கிறதுக்காக எடுத்திருக்கிறேன். கால் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இங்க 134ல இருந்து 178 வரைக்கும் போயிருக்காரு. இதுதான் வந்து இந்த நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி உள்ளதுங்க. இதே இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இவர் பெரிய அளவுல புட்டு கீழே விழுந்திருப்பார். இவர் கிட்டத்தட்ட 60 ரூபாயில இருந்து 180 ரூபாய் வரைக்கும் போயிட்டு 150ல இருந்து லோ எவ்வளவு வச்சிருக்காருங்க, 60 பாயிண்ட் கீழே இறங்கியிருக்காரு மதியம். புரியுதுங்களா? புட்டு இதை நீங்க வந்து எக்ஸ்பைரி இல்லாத ட்ரேட்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகே, நீங்க வேல்யூஸோட போங்க. திரும்பவும் நான் அதுதான் சொல்றேன், வேல்யூவோட போனா மட்டும்தான் இங்க ஜெயிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகே, நான் கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் நேற்று யூடியூப்ல 25,150 கால் 110க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்கும்னு டைரக்ஷனுக்கு மட்டும்தான் இந்த ட்ரேட் கொடுத்துருப்பேன். அதுபடி பாத்தீங்க அப்படின்னா 110 இங்கேயே லாக் ஆயிட்டாரு, முடிஞ்சது. இவர் 142 அண்ட் அபோவ் சஸ்டெயின் ஆனார்னா 350 புட்டு மார்க்கெட் டவுன் ஆகும்னு சொல்லியிருப்பேன். அதுவும் இங்க நடந்திருக்கு. இது டைரக்ஷனுக்காக மட்டும் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? ஏன்னா நான் கேக்குறேங்க வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதை வந்து சரியான விதத்துல நீங்க எடுக்கணும். நம்ம லைவ் டேட்டா கொடுக்கற மாதிரி கண்டிப்பா வராதுங்க. டைரக்ஷனுக்காக மட்டும் நான் கொடுக்கறது மட்டும் இப்போதைக்கு பாருங்க. அதர்வைஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க, பாத்துக்கலாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் பார்த்துடலாங்க. நான் இப்போ போட்டிருக்கிற வேல்யூவை நீங்க எடுத்துக்காதீங்க, இப்போவும் சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து இப்போ க்ளோஸ் வச்சிருக்கிற வேல்யூல தான் நான் இதை பிங்க் பண்ணியிருக்கேன். 25,145ல ஆக்சுவல் க்ளோஸ் இருக்குங்க. ஸோ அதுல இருந்து நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது 65 பாயிண்ட்ஸுங்க, மேல கீழே வருங்க. இது பிரீமியம் பேஸ் பண்ணி தான் நடக்கிற விஷயங்க. அதனால நாளைக்கு மொமெண்டம் அப்படிங்கிறது 65 பாயிண்ட்ஸ் மேல இருந்தா நீங்களே பையபோ லைன் போட்டுங்க. இந்த லைன்ல எடுத்துருங்க. ஓப்பன் எங்க ஓப்பன் ஆகுறாருங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதற்கு தகுந்தவாறு நீங்களே வந்து போட கத்துக்கோங்க. அதே 65 பாயிண்ட்ஸ் கீழே வந்தாருன்னு செல் பிலோன்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? அதே மேல 65 பாயிண்ட்ஸ் மேல 3 ரெசிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க, 2-3 சப்போர்ட் போட்டுக்கோங்க. போதும். 65 புள்ளிகள் அப்படிங்கிற விகிதத்துல நாளைக்கு மார்க்கெட் டிராவல் ஆகும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரேஞ்ச் வந்து நீங்களே பிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்களே ஓபன் பிரைஸ்ல பிளாக் கலர்ல வச்சுட்டு பை அபோவ் செல் பிலோன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கலர்ல நீங்க கொடுத்துக்கோங்க. நாளைக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா ஆக்ட் ஆகும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் இப்போ நான் லாங் டைம்ல பார்த்துருவோம். நம்ம மந்த்லில இருந்து டீல் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த மந்த் இந்த ஓப்பன் பிரைஸ்ல இருந்து தான் மார்க்கெட் மேல போனாரு. சரிங்களா? போனவர் பையபோவ் லைனுங்கிறது 24,885. அங்க போயிட்டு திருப்பி வந்து என்ன நடந்துச்சு, இங்க கீழே வந்து நம்முடைய இதனுடைய மிட் பாயிண்ட் ஆரஞ்சு கலர் லைனுங்கிறது மிட் பாயிண்ட்டுங்க. எப்பொழுதுமே இந்த லைன்ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு திருப்பி க்ளோஸ் வச்சாரு. அதுக்கு அடுத்த நாள் இந்த பிரைஸ்ல வந்து சப்போர்ட் எடுத்து 885ல பையபோவ் லைன்ல சப்போர்ட் எடுத்து அடுத்த டார்கெட்டான 25,151 வரைக்கும் போனாரு. அதுக்கு அடுத்த மேல இருக்கக்கூடிய 2 வேல்யூ இருக்குங்க. இது ரெண்டும் பாத்தீங்க என்னன்னா மிட் பாயிண்ட் வேல்யூ தாங்க.
ஸோ இன்னைக்கு மார்னிங்கும் வந்து அதுக்கு மேலேயும் போய் ரீச் பண்ணாரு. ஆனா வந்து இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்க முடியல, டெஸ்ட் கூட பண்ண முடியல. சரிங்களா, 330 இருக்கு, அதுக்கு மேல வைக்க முடியல. அதுக்கு கீழே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நான் வந்து ஒரு லாங் டேர்ம்ல சொல்லுவேன். இந்த 25,093 அப்படிங்கிறது லாங் டைம்ல இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டுங்க. ஸோ இதை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ல இன்னும் ஃபர்தரா வந்து கீழே இறங்கலாங்க. சரிங்களா, ஏன்னா இதை நீங்க வேல்யூஸோட மூவ் பண்ணுங்க. கீழே இறங்கலாம்னா பிளைண்டா எதையும் எடுத்துக்காதீங்க. அதுக்கு கீழே என்ன சப்போர்ட் 25,018 அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா, அப்போ மார்க்கெட்டு இன்னும் புல்லிஷா இருக்குன்னு எடுத்துக்கோங்க. புல்லிஷா இருக்கணும்னா 151க்கு மேல சஸ்டெயின் ஆனாருன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்துக்கிட்டு ஃபர்தரா மேல போகலாம். அப்படி இல்லாத பட்சத்துல இந்த 25,093க்கு கீழே ஓபன் ஆகி 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சா ஃபர்தரா வந்து 24,885 கூட ரீச் ஆகலாம். அப்ப இடையில வந்து 25,018 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கு. புரியுதுங்களா, சோ இந்த இடம்லாம் வரும்போது நீங்க முடிவெடுங்க. பிளைண்டா நான் சொன்ன கீழே போயிடும், நான் சொன்ன மேல போயிடும், இந்த மாதிரி ஒரு நோக்கத்துல மார்க்கெட்டை அப்ரோச்சே பண்ணாதீங்க. யாரு சொன்னாலும் எங்கேயும் போகாதுங்க. மார்க்கெட்டுங்கிறது ஸ்டே ஆன் வேல்யூஸ் மட்டும்தான். ஏன்னா வேல்யூஸ் என்னைக்கும் மாறாதது. இதை நீங்க இப்படிதான் பார்க்கணும். புரியுதுங்களா, இன்னும் வந்து அன்டிசிஷன்ல தான் இருக்கு மார்க்கெட்டு. இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சா திருப்பி கீழே வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல போய் திருப்பி ரிஜெக்ஷன் ஆகும்போது புட் ஆப்ஷன் எடுங்க. இதே போல பை எடுக்கணும்னா 151க்கு மேல க்ளோஸ் வச்சு திருப்பி போயிட்டு ரீடெஸ்ட் ஆகி திருப்பி வந்தா பை எடுங்க. ஸோ இந்த மாதிரி மட்டும் லாங் டைம், நான் இது வந்து பொசிஷனலா தான் நான் சொல்றேன். புரியுதுங்களா, லாங் டைம் ஃப்ரேம் வச்சு நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மார்க்கெட் நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இன்னும் மார்க்கெட்டு அன்டிசிஷன்ல தான் இருக்கு. இன்னும் பையில இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் டார்கெட் இருக்கு, பட் ரீச் ஆவாங்க. இன்னைக்கு போன டவுனுக்கு பார்த்தா மார்க்கெட் இதுல தொடுமானே தெரியல. பார்ப்போம், நாளைக்கு மார்க்கெட்டை நம்ம வேல்யூஸோட மூவ் பண்ணுவோம். எங்க போனா என்னங்க, நமக்கு தேவை மார்க்கெட்ல ஒரு 30ல இருந்து 50 பாயிண்ட். அதை எப்படி ஏர்ன் பண்ணணும், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க போய் என்ன டவுன் ஆனா 100 பாயிண்ட் நீங்க கீழே பிடிக்க போறீங்களா, இல்ல மேல போய் 100 பாயிண்ட் பிடிக்க போறீங்களா? எத்தனை பிடிச்சாலும் நம்ம டெய்லி மார்க்கெட் இங்கே தான் இருக்கு, இருக்கும்போது எடுத்துக்கலாங்க. சரிங்களா, மார்க்கெட்டை எப்பவும் டவுன் அப் அப்படின்லாம் பார்க்காதீங்க. டிராவல் பண்ணும்போது மார்க்கெட்டோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. சரிங்களா, அவர் எங்க போறாரோ அங்க அப் சைடு போகணும்னா 151க்கு மேல ஸ்ட்ராங் க்ளோஸ் கிடைக்கணும். கிடைச்ச ரீடெஸ்ட் எடுத்து திருப்பி மேல போகலாம். அப்படி டவுன் சைடுன்னா கீழே வந்துட்டு திருப்பி இந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டு தான் கீழே விழுகும். ஸோ அந்த இடம் போகும்போது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதனால ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் பிரீமியம் பார்த்தீங்கன்னா 25,150 கால் 149 அண்ட் அபவ் சஸ்டெயின் ஆன் ஆயிடுது அப்படின்னா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறத இண்டிகேட் பண்றேங்க. இதே போல 25,150 புட்டு 143க்கு மேல இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்குன்னு நான் டைரக்ஷனுக்காக மட்டும்தான் இதை கொடுக்குறேங்க. சரிங்களா, மற்றபடி இதுல டைரக்ஷன் ஓகே. நான் வேணா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிவோட் வேல்யூங்கிறது 125 இருக்குங்க கால் சைடுக்கு. அதே போல இதனுடைய பிவோட் வேல்யூங்கிறது 125 இருக்கும். இங்க 175, இங்க 125. ஸோ இந்த ரெண்டும் வந்து இம்பார்ட்டன்டான வேல்யூஸ் தான் இங்க செயல்படும். அந்த வேல்யூ வரும் பொழுதும் முடிவெடுங்க. சரிங்களா, இல்ல இங்கேயே ரிஜெக்ஷன் ஆகுறாரு அப்படின்னா இவர் இங்க சப்போர்ட் எடுப்பாருன்னு அர்த்தம். புரியுதுங்களா, ஸோ ஸ்டே ஆன் வேல்யூஸ்ங்க. வேல்யூஸோட மட்டும் மூவ் பண்ணுங்க. மார்க்கெட்டை ரொம்ப சிம்பிளா பாருங்க, போதும். சரிங்களா, ஓகே. ஏதாவது என்கொயரிஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9842088858ங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.